எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 5 லெசன் 1 பார்க்கலாம். ராக்கி ரஸ்ஸி. ராக்னா ஆஷ். இப்போ நம்ம பேப்பர் எரிக்கிறோன்னு வைங்க, அப்போ உங்கள் சாம்பல் இருக்கும்ல, ஒரு ஷேப், ஒரு சப்ஸ்டன்ஸ் லெஃப்டாக இருக்கும் இல்லையா, அதை தான் ராக்னு சொல்லுவாங்க. சரியா? சாம்பல். சரி, இந்த ஸ்டோரி எங்கே நடக்குதுன்னா திபெட்டில் நடக்குது. திபெட் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம இந்தியா. இங்கே நேபாள் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே தான் திபெட் இருக்குது. சரியா? ஸோ திபெட்டுங்கிறது ஒரு லேண்ட் கிடையாது, நாட் மவுண்டனும் கிடையாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். நம்ம திபெத் பற்றி லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக பார்க்கலாம். ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக. ஓகே, சரி. ஸோ இது திபெத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. அதனால் இங்கே இருக்கிற பீப்புளோட பேரெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். लोनपोगार तिब्बत के 32वें राजा सोनगवा सेन गम्पो के मंत्री थे. ஸோ லோன்போகார் திபெட்டோட 32nd கிங் சோன்கவா சேனோட மந்திரி. நம்ம 4th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் படித்தோமா, அக்பர் அண்ட் பீர்பல். அதே மாதிரி தான் இங்கேயும் பீர்பல் மாதிரி लोनपोगार ஒரு கிளவரான மந்திரி. சரி, வாங்க ஃபர்தராக பார்க்கலாம். वे अपने चालाकी और हाजिर जवाबी के लिए दूर दूर मशहूर थे. चालाकी அவரோட கிளவர்னஸ், ஹாசிர் ஜவாபினா இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுறது. அதுக்காக தூர் தூர் தக், தூரமாக அவர் மஷூர் தே, ரொம்ப ஃபேமஸாக இருந்தாராமா. कोई उनके सामने टिक ना था. कोई उनके सामने, யாரும் அவர் முன்னாடி டிக் ना था, யாராலையும் அவர் பீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. चैन से जिंदगी चल रही थी. चैनना நிம்மதியாக, பீஸ்ஃபுல்லாக அவரோட லைஃப் போயிட்டு இருந்துச்சாமா. மகர் ஆனா ஜப் சே உன்கா பேட்டா படா ஹுவா தா, எப்பத்துலேருந்து அவங்க பையன் பெரிய பையனானாங்களோ, உன்கே லியே சிந்தா கா விஷய பனா ஹுவா தா. உன்கே லியே அவங்களுக்கு, சிந்தானா கவலை, வரி. ஸோ அவருக்கு அவங்க பையன் நினச்சி எப்போவுமே ரொம்ப கவலையாகவே இருந்துட்டு இருந்துச்சாமா. कारण यह था कि, रीज़न என்னன்னா, वह बहुत भोला था, அவர் ரொம்ப இன்னசென்ட்டாமா. होशियारी उसे छू कर भी नहीं गई थी. ஸ்மார்ட்னஸ், கிளவர்னஸ் அவரை தொட்டுட்டு கூட போலன்றாங்க. लोनपोगार ने सोचा, लोनपोगार யோசிச்சாங்களாமா, मेरा बेटा बहुत सीधा साधा है. என்னோட பையன் ரொம்ப சிம்பிளாக இருக்கான், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கான். मेरे बाद इसका काम कैसे चलेगा, நான் போனதுக்கப்புறம் இவனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. एक दिन लोनपोगार ने अपने बेटे को 100 भेड़ देते हुए कहा. ஒரு நாள் லோன்போகார் அவரோட பையன்கிட்ட 100 भेड़, भेड़ना என்ன, भेड़ना செம்மறியாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. देते हुए कहा, கொடுத்துட்டு சொன்னாராமா. तुम इन्हें लेकर शहर जाओ, நீங்கள் இதை கொண்டுட்டு டவுனுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. மகர் ஆனா இன்ஹே மார்னா யா பேச்னா நஹி, மார்னானா கொல்றது, யா பேச்னா நஹி, பேச்னானா என்ன, செல் பண்ணுறது. நீங்கள் இதை விற்கவோ இல்லை கொல்லவோ கூடாதுன்னு சொல்கிறாரு. இன்ஹே வாபஸ் லானா 100 ஜோ கே போரே கே சாத், இதை ரிட்டன் கொண்டுட்டு வரணும். 100னா என்ன, அகெயின் 100. ஜோங்கிறது ஒரு கிரெயின். இப்போது வீட் இருக்குல்ல, கோதுமை, கோதுமை மாதிரி அதுவும் ஒரு டைப் ஆஃப் கிரெயின். இங்கிலீஷில் இதை பார்லின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 100 மூட்டை பார்லியும் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. வர்னா मैं तुम्हें घर में नहीं घुसने दूंगा, இல்லைன்னா நான் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். வீட்டுக்குள்ளேனா घर में, घुसनेனா என்டர் ஆக விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. इसके बाद, அதுக்கப்புறம் उन्होंने बेटे को शहर की तरफ रवाना किया. அவங்களோட பையனை அவர் டவுனுக்கு சென்ட் ஆஃப் பண்ணி வச்சார். ரவானானா என்ன, சென்ட் ஆஃப் பண்ணுறது. लोनपोगार का बेटा शहर पहुंच गया. लोनपोगाரோட பேட்டா டவுனுக்கு போயிட்டாங்க. मगर आना इतने बोरे जो खरीदने के लिए उसके पास रुपए ही कहाँ थे. இவ்வளோ பார்லி வாங்குறதுக்கு அவங்ககிட்ட காசு எங்கே இருந்துச்சு. वह इस समस्या पर सोचने विचारने के लिए सड़क किनारे बैठ गया. அவர் இந்த இஷ்யூ, இந்த ப்ராப்ளம் பற்றி யோசிக்கிறதுக்காக
ரோட்டோரத்தில் உட்காந்துட்டார், ரோட் சைடில் உட்காந்துட்டாங்க. மகர் கோய் ஹல் உஸ்கி சமஜ் மே ஹி நஹி ஆ ரஹா தா. ஆனால் எந்த சொல்யூஷனும் அவருக்கு வந்து யோசிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. வ பஹுத் துக் தா, அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. தபி ஏக் லட்கி உஸ்கே சாம்னே ஆ खड़ी हुई. அப்போ தான் ஒரு பொண்ணு அவர் முன்னாடி வந்து நின்னாங்க. क्या बात है, என்ன ஆச்சு? तुम इतने दुखी क्यों हो, நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? लोन पुगार के बेटे ने अपना हाल कहा सुनाया. लोन पुगारोட சன் வந்து அவங்களோட இஷ்யூஸ் எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாங்களாமா. इसमें इतना दुख होने की कोई बात नहीं, இதில் இவ்வளோ சோகமாகிறதுக்கு எதுவுமே இல்லையே. मैं इसका हल निकाल देती हूँ, நான் இதோட சொல்யூஷன் சொல்கிறேன். हलना சொல்யூஷன். इतना कहकर लड़की ने भेड़ों के बाल उतारे. இவ்வளோ சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஷீப்போட ஹேர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. और उन्हें बाज़ार में बेच दिया, एंड அதை கடையில் விற்றுட்டாங்களாமா. जो रुपए मिले जो के 100 बोरे खरीद कर उसे घर वापस भेज दिया. என்ன அமௌண்ட் கிடைச்சதோ அதில் பார்லியோட 100 மூட்டை வாங்கிட்டு அந்த பையனை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டாங்களாமா. लोन पुगार के बेटे को लगा कि उसके पिता बहुत खुश होंगे. லோன் புகாரோட பையன் நினச்சாங்களாமா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப ஹாப்பியாவார்னு. மகர் ஆனா उसकी आप बीती पर उन्होंने ध्यान नहीं दिया. ஆனால் அவர் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் வந்து கவனிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆப் பீத்தினா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து அவங்க அப்பா வந்து கண்டுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. वे उठकर कमरे से बाहर चले गए. அவர் எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியில் போயிட்டாராம்மா. दूसरे दिन उन्होंने अपने बेटे को बुलाकर कहा. नेक्स्ट डे அவங்க அப்பா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்களாமா. पिछली बार लास्ट टाइम भेड़ों के बाल उतार कर बेचना मुझे ज़रा भी पसंद नहीं आया. ஷீப்போட ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணி நீ அதை விற்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. अब तुम दोबारा उन्हीं भेड़ों को लेकर जाओ. இப்போ நீ அகெயின் அதே ஷீப்பை கொண்டுட்டு போ. उनके साथ जो के 100 बोरे लेकर ही लौटना. அது கூட 100 மூட்டை பார்லி கொண்டுட்டு தான் நீ வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும்னு சொல்கிறாரு. एक बार फिर निराश लोन पुगार का बेटा शहर में उसी जगह जा बैठा. एक बार फिर अगेन निराशना वरीडा लोन पुगारोட சன் போய் அதே இடத்துல போய் உட்காந்துட்டாராமா. நான் जाने क्यों, ஏன்னு தெரியலை. उसे यकीन था, அவனுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சாமா. कि वही लड़की उसकी मदद के लिए ज़रूर आएगी, அதே பொண்ணு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வரும்னு நினச்சாங்களாமா. और हुआ भी कुछ ऐसा ही, அண்ட் அதே மாதிரி தான் நடந்துச்சாமா. वह लड़की आई, அந்த பொண்ணு வந்துச்சாமா. उससे उसने अपनी मुश्किल कहा सुनाई. அவங்கக்கிட்ட அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே சொன்னாங்களாமா. अब तो बिना जो के 100 बोरों के मेरे पिता मुझे घर में नहीं घुसने देंगे. ஜோட 100 மூட்டை கொண்டுட்டு போகலன்னா எங்கள் அப்பா என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. லட்கி சோச்கர் போலி, அந்த பொண்ணு யோசிச்சு சொன்னாங்களாமா. ஏக் தரீக்கா ஹை, ஒரு வழி இருக்குது. உஸ்னே பேடோ கே சிங் காட்லியே. அவங்க என்ன பண்ணாங்களாமா, அந்த பேடோட சிங்னா என்ன, ஹார்ன், சரியா, கொம்பை கட் பண்ணிட்டாங்களாமா. उन्हें बेचकर जो रुपए मिले उनसे 100 बोरे जो खरीदे. அதை விற்றவங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைச்சதோ அதில் 100 sack ஆஃப் பார்லி வாங்கிட்டாங்களாமா. बोरे लोन पुगार के बेटे को सौंप कर लड़की ने उसे घर भेज दिया. ஸோ என்ன பண்ணாங்களா, அந்த பார்லியோட 100 மூட்டை வாங்கி லோன் புகாரோட பேட்டா கிட்ட கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களாமா. भेड़ और जो के बोरे पिता के हवाले करते हुए लोन पुगार का बेटा खुश था. ஸோ அந்த ஷீப்பையும் பார்லியும் அவங்க அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால அவங்க பையன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாமா. உஸ்னே விஜய் பாவ் சே
விஜய் பாவனா என்ன, விஜய்னா வெற்றி. ஸோ அந்த ஒரு அச்சீவ் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த வெற்றி அந்த ஃபீலோடு அவங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாமே சொன்னாங்களாமா. சாரி கஹானி சுனாய், எல்லா ஸ்டோரியும் நரேட் பண்ணாங்களாமா. சுன்கர் லோன் புகார் போலே, கேட்டுட்டு லோன் புகார் சொன்னாங்களாமா. உஸ் லட்கி சே கஹோ, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க, कि हमें 9 हाथ लंबी राख की रस्सी बना कर दे, எனக்கு 9 ஆர்ம் லென்த்தில் ராக் கி ரஸ்ஸி பனாதே. ராக் கி ரஸ்ஸின்னா என்ன, ஆஷ் சாம்பல் இருக்கு இல்லையா, அதோட கயிறு செஞ்சு தர சொல்லி கேட்டார். உன்கே பேட்டே நே லட்கி கே பாஸ் ஜாக்கர் பிதா கா ஷர்த் தோரா தியா, அவங்க பையன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அப்பாவோட கண்டிஷன் சொல்லிட்டாங்க. லட்கி நே ஏக் ஷர்த் ரக்கி, அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போட்டாங்களாமா. मैं रस्सी तो बना दूंगी, நான் கயிறு செஞ்சிருவேன். मगर तुम्हारे पिता को वह गले में पहननी होगी, ஆனால் உங்கள் அப்பா வந்து அதை கழுத்தில் போடணும்னு சொல்கிறாங்க. लोन पुगार ने सोचा, लोन पुगार யோசிச்சாராமா. ऐसी रस्सी बनाना ही असंभव है, இந்த மாதிரி ஒரு கயிறு செய்கிறதே இம்பாசிபிள், நடக்காத காரியம் அப்படின்னு நினச்சாராமா. इसलिए அதனால் லட்கி கி ஷர்த் மன்சூர் கர் லி, அந்த பொண்ணோட கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டாரு. சரியா. அக்லே தின் லட்கினே, நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு 9 हाथ लंबी रस्सी ली, 9 ஆர்ம் லென்த்தோட அந்த கயிறை கொண்டுட்டு வந்தாங்களாம். உசே பத்தர் கி சீல் பர் ரக்கா, பத்தர் கி சீல்னா பெரிய பாறை இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறது. சரி, அது மேலே வச்சாங்களாமா. ஆர் ஜலா தியா, அண்ட் அதை எரிச்சிட்டாங்க. ரஸ்ஸி ஜல்கை, கயிறு எரிஞ்சிருச்சு. மகர் ரஸ்ஸி கே ஆக்கார் கி ராக் பச் கை, கயிறு எரிஞ்சிருச்சு, ஆனால் அந்த கயிறு ஷேப்பில் இருக்கிற சாம்பல் அப்படியே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இசே வஹ சில் சமேத் லோன் புகார் கே பாஸ் லே கை, இதை அவங்க பத்திரமா கவனமாக லோன் புகார் கிட்ட கொண்டுட்டு போனாங்களாமா. और उसे पहनने के लिए कहा, एंड அதை போட சொல்லி கேட்டாங்களாமா. लोन पुगार रस्सी देखकर चकित रह गए, लोन पुगार இந்த கயிறை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். சக்கித் ரஹ்கனா ஆச்சரியம் ஆயிட்டாராம். சரியா, ஸ்டன் ஆயிட்டாராம். वे जानते थे कि राख की रस्सी को गले में पहनना तो दूर, அவருக்கு தெரியுமா ராக் கி ரஸ்ஸியை வந்து கழுத்தில் போடுறதெல்லாம் தூரம். உठाना भी मुश्किल है, அதை தூக்குறது கூட கஷ்டம்னு சொல்கிறாரு. हाथ लगाते ही वह टूट जाएगी, கையை வச்சு உடனே அது உடஞ்சிரும்னு சொல்கிறாங்க. लड़की की समझदारी के सामने उनकी अपनी चालाकी धरी रह गई, அந்த பொண்ணோட ஸ்மார்ட்னஸ் கிளவர்னஸ் முன்னாடி இவரோட கிளவர்னஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பினா வக்த் கவாய், எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் लोन पुगार ने अपने बेटे की शादी का प्रस्ताव लड़की के सामने रख दिया, எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாமல் லோன் புகார் அவரோட பையனோட மேரேஜ் பிரஸ்தாவை அந்த பொண்ணு முன்னாடி வச்சுட்டாங்க. பிரஸ்தாவ்னா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வச்சாங்க. அதுக்கப்புறம் தூம் தாம் சே உன் தோனோ கி ஷாதி ஹோ கை, நல்ல கிராண்டாக அவங்களோட கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா கிட்ஸ்? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த லெசனில்? சரி, டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டிபெட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, டடா, பை, டேக் கேர், தேங்க்யூ.